வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாகிய இந்திய வேத ஜோதிடத்தில் அடிப்படையிலான ஒளி தத்துவம் எப்படி ஒரு சுபகிரகமும் பாவகிரகமும் ராசிக்கு ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது ஒரு பாவத்தில் ரசிக்கும் பொழுது 5ஆம் இடம் 6ஆம் இடம் சொல்றோம் இல்லைங்களா. ஸோ ராசிக்கு அந்தந்த இடத்துல அந்தந்த ராசியில அந்தந்த நட்பு நிலைமையில பகை நிலைமையில இருக்கும் பொழுது எந்த ஒரு தாக்கத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு மே 2026 கொடுக்க போகுது, ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு கேது எப்படி கொடுக்குது, இந்த மாதிரி தாக்கத்தை செய்கிறது. அதே மாதிரி மாதம் சஞ்சரிக்கக்கூடிய பெயர்ச்சி பெறக்கூடிய செவ்வாய் சூரியன் புதன் சுக்கிரன்கிற கிரகம்லாம் இப்போ எப்படி இருக்காங்க, மே மாதத்துக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ பாருங்க, 7ஆம் இடத்துலயே ராசி அதிபதியாக குரு ராசியை பார்ப்பது நல்ல விஷயம். சனி 4ஆம் இடத்துல இருந்து வேலை தொழில் தாயார் இடம் வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்துல நிறையா அப்கிரேட்ஸ் சேஞ்சஸ் புரட்சிகள் ஆக்டிவிட்டி செய்து கொண்டு இருக்கிறார். அதே சமயத்தில் ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் இருந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறார். மாத பயிற்சி பெறக்கூடிய கிரகம் ஆகிய ராஜயோகாதிபதி செவ்வாய் பாருங்க, மீனத்தில் முதல் 2 வாரம் இருக்க மாதத்தின் செகண்ட் ஆஃப் 3rd and 4th வீக்ல பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார். எப்பவுமே ராஜயோகாதிபதி ஓரளவுக்கு ஆட்சி பெற்று ஒரு ஸ்தான பலம் பெறும்பொழுது நல்ல அமைப்புகளை கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்தில், முன்னேற்றம் விஷயத்தில், இடம் சார்ந்த விஷயத்தில், பூமி வண்டி வாகனம் மெடிக்கல் ரியல் எஸ்டேட் அது மாதிரி ஃபீல்ட்லாம் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரருக்கு உண்டு. அதே சமயத்தில் சுக்கிரன் பாருங்க, மாதத்தின் முதல் வாரம் ரிஷபத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு மாறுறார். ஸோ ரிஷபத்தில் 6ஆம் இடம் இருக்கும் பொழுது 6ஆம் வீட்டு அதிபதியே 6ல் இருக்கும் பொழுது சுக்கிரன் இருக்கும் பொழுது கடன் நோய் வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ எப்போ அவர் 7க்கு போறாரோ அது நல்ல அமைப்பு. ஸோ தனுசு ராசிக்கு மாதத்தின் செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. உடல் உபாதைகள், கடன் விஷயங்கள், திடீர்னு ஒரு லோன் வாங்குறது, பர்சனல் லோன் வாங்குறது, வம்பு வழக்குகளை சந்திக்கிறது, குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இல்லாமல் இருக்கிறது எல்லாம் முதல்ல ஒரு 2 வாரம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் சூரியன் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று 6ஆம் இடத்துக்கு மாறுவது தப்பில்லை. புதனும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீட்டிலே இருக்கிறது நல்லது. ஸோ குடும்ப விஷயத்துக்கு செகண்ட் ஹாஃப்ல இருந்து நல்ல அமைப்புகள் உண்டு. ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. உடல் நல சரியாகிறது, நல்ல பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவது, சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் நோய் தீர்ந்து ஓரளவுக்கு சரியாகி வருவதெல்லாம் மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு 3rd and 4th வீக் நல்ல ஒரு அமைப்புகள் கொடுக்குது. முதல் 2 வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் டக்குன்னு ஒரு முடிவு பண்ணி நம்ம செய்யக்கூடாது. இதோட பின் விளைவுகள்லாம் என்னென்னு யோசிச்சு பண்ணணும். ஏன்னா செவ்வாய்ங்கிற ராஜயோகாதிபதி ராசி அதிபதியை பார்ப்பதனால பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓரளவு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்பு தேவைப்படுது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ராகு கேது சனி எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்குது. இதில் சுப செலவுகளும் அப்பப்போ கொடுக்கக்கூடிய அமைப்புகள், வியாபாரிகள் தொழிலதிபர்கள் எல்லாத்துக்குமே அப்பப்போ நமக்கு தேவையில்லாத செலவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்ப்பதனால கேளிக்கைக்காக ஒரு ட்ராவல் போகிறோம், ஒரு சம்மரில் ஒரு ஹாலிடேஸ்க்காக ட்ராவல் பண்ணுறோம், அதில் நல்லா செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் குறிப்பாக சொல்லப்போனால் 3rd and 4th வீக்கிலிருந்து பலன்கள் கொடுக்குதுங்க. மற்றபடி நான் முதலே சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் விஷயங்கள் பார்த்துக்கணும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குது. ஏன்னா புதன் ரிஷபத்தில் இதுவரை ஏனோ தானோன்னு படித்துட்டு இருந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது. குடும்பத்தில் ஒரு அமைதியை கொடுக்குது, அந்யோன்யத்தை கொடுக்குது, தொழில் மேன்மையை கொடுக்குது. இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொதுவான ஒரு பலனாக மே மாதத்துக்கு எடுத்துக்கலாம். துல்லியமான பலன் எடுக்கணும்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து எத்தகைய ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பிறந்தீங்க,
எது மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து தசாபுக்திகள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அப்புறம் நீங்கள் வந்து தனுசு ராசியில் பிறந்தாலும் 3 நட்சத்திரமா, பூரட நட்சத்திரமா, உத்திர நட்சத்திரமாங்கிறதெல்லாம், உத்திராட நட்சத்திரமாங்கிறதெல்லாம் பார்த்து ஆராய்ந்து உண்மையுமே துல்லியமான பலன்கள், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எது மாதிரி பிராப்தங்கள் காத்திருக்கிறது, எது மாதிரி பிராப்தங்கள் நமக்கு இல்லை, எது மாதிரி முடிவுகளை எடுக்கலாம், எப்பொழுது எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் எடுத்துக்கொண்டு நாம் அது செய்யும் பொழுது நல்லாவே வந்து நம்ம தீர்க்கமான ஒரு முடிவுகள், அதுக்கு தகுந்த மாதிரி சமயத்துக்கு வரைக்கும் பொறுமையாக இருந்து, அது வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, குழந்தை பேரு எதிர்பார்க்கிறதா இருந்தாலும் சரி, வெளிநாடு வாய்ப்புகளுக்காக தேடிக்கொண்டு காத்து கொண்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய நேரங்காலங்களை தெரிந்து, நம்மளுடைய டைம்லைன்ஸ் என்ன அப்படிங்கிறதை தெரிந்து, அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக இருந்து அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு செய்து, அது மூலமாக நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியல் என்னவோ, நம்மளுடைய ஜாதக பிரகாரம் இருக்கக்கூடிய பிராப்தங்கள் என்னவோ அதை வந்து எந்த குறைவு இல்லாமல் அனுபவித்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்ம கர்மா என்னவோ அதை தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையவே அலைன் பண்ணிட்டு தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய திட்டங்களை செயல்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோள்களை அச்சீவ் ஆக முடியும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையோட துணையோட அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த பொது பலன் வந்து தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகத்தின் தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறதா நம்ம கொடுக்குறமே ஒழிய நீ என்ன லக்னத்தில் பிறந்தீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லக்னத்தை பொறுத்து தான் தசாபுக்திகள் அமைகிறது. ஸோ அது வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதே மாதிரி லக்னாதிபதி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார், சில பேர்த்துக்கு லக்னமும் ராசியும் ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் உங்கள் லக்னத்துக்கு இப்போ போயிட்டுருக்கிற தசை என்ன தசை, என்ன புக்தி, அந்த தசநாதன் எப்படி இருக்கார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், எது மாதிரி அமைப்பில் இருந்தால் எது மாதிரி நம்ம போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தீர ஆராய்ந்து நம்மளுடைய ஃபார்ச்சுனேட் பிளானட்ஸ் என்ன, நம்ம யோகமான கிரகங்கள் என்ன, யோக எது மாதிரி அந்த கிரகம் சொல்லக்கூடிய படிப்பு என்ன, அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தொழில் என்ன, அதெல்லாம் தீர ஆராய்ந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்களையும் நம்மளுடைய ஆர்வத்தை ஃபைன் டியூன் பண்ணி அந்த டைரக்ஷனில் நம்மளுடைய நடவடிக்கைகள் முயற்சிகளை செய்வோமானால் நிறையா பேர் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில பிஸ்னஸ் பண்ணி லாஸ் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி விஷயங்கிறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி நம்மளுடைய பிராப்தத்தை அறிந்து நாமளே வந்து வாழ்க்கையை அமைத்து கொண்டு அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா வந்து குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்த்துடலாம். தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப லக்னக்கும் லக்னாதிபதி வந்து மறையிறது, பாவிகளுடன் செய்யறது எல்லாமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய லக்னத்தை பார்த்துருக்காங்க, அதே மாதிரி உங்களோட 3ஆம் இடத்தை பார்த்துருக்காங்க, உங்களோட 11ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்த அந்த குரு இந்த ஜூனுக்கு அப்புறம் என்னன்னா 12ஆம் இடத்தை பார்ப்பாரு, அதே மாதிரி உங்களோட 2ஆம் வீட்டை பார்ப்பார், 4ஆம் வீட்டை பார்ப்பாரு. ஸோ இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள், ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி, இதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டுக்கு லோன் வாங்கி வீடு கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. அதே மாதிரி நண்பர்கள் எல்லாம் விரோதியாக இருப்பாங்க.
ஏன்னா நிறைய பேர் வந்து நம்பி உங்களை வந்து தப்பாக நினச்சிருக்கலாம். அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, மேலோட்டமாக உங்களோட விஷயம் கொடுத்த பணம் வராமல் போகிறனால கேட்கும்போது அது ஒரு பிரச்சனைகள். அதே மாதிரி கடன் வாங்கி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏன்னா ஆல்ரெடி அர்த்தாஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து லோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு 1 இயர் விண்டோ பிஃபோராகவே ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஏதாவது ஒரு லோன் போட்டு ஒரு பெரிய வண்டி வாங்குறது, கார் வாங்குறது, வீடு கட்டுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரு இந்த காலகட்டத்தில் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஓகே, இந்த மே மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து குரு 8க்கு போறாரு, லக்னாதிபதி 8ஆம் இடத்துக்கு போறாரு. போகலாமா அப்படின்னு கேட்டால் போகலாம். ஆனால் 8ஆம் இடத்துல போய் எதை பார்க்குறாருன்னு தான் மெயினாக பார்க்கணும். உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் வீட்டை பார்க்குறாரு, 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஓகே, இது என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும் அப்படின்னா, லோன் வந்து எக்ஸீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா எதுக்காக வாங்கினீங்க, அதில் டாப் அப் பண்ணுற ஒரு விஷயங்கள். அப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது வீண் விரயம். அப்போது கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பாதகாதிபதி வீட்டில் தான் குரு இருக்கும்போது நிறைய மேனிப்புலேஷனில் இப்போ தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ 8ஆம் இடத்துல போகிறாரு அப்படின்னா, லக்னத்துக்கும் 4க்கும் உரியவர் 8ஆம் இடம் அப்படின்னா, 4 அப்படிங்கிறது உங்களுடைய வண்டி வாகனங்கள். அதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் ஸ்டடீஸு, அம்மா, இது எல்லாமே வந்து 8லேருந்து பார்க்கப்படுகிறார். ஸோ அம்மாவோட உடல்நிலை கவனம். ஏதோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுனா கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அவங்கள நல்லா சாப்பிட சொல்லுங்கள். உடல்நிலையை வந்து ஃபுல் ஒரு செக்கப் எடுத்துக்க சொல்லுங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு வண்டி புதுசாக வாங்குறீங்க. ஸோ ஆல்ரெடி வாங்கின வண்டி மூலிமா பிரச்சனை வரும். இதெல்லாமே அந்த 8க்குரிய அந்த வைப்ரேஷன் வந்து அந்த இடத்துல கொடுக்கும். அந்த 8ஆம் இடத்துல இருந்து இப்போ உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குறாங்க அப்படின்னா, குடும்பத்தில் தேவையில்லாம சண்டை வரும்போது கொஞ்சம் அமைதியாக இருங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. ஓகே, குரு பார்த்தால் கோடி நன்மை தானே. அவர் எங்கிருந்து பார்க்குறார், யாரா பார்க்குறார், இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு லக்னம் அண்டு 4, அவர் 8ல். அப்போ வந்து என்ன அப்படின்னா, அந்த பார்வைகள் மூலியமாக சில என்ன சொல்ல, அந்த வைப்ரேஷனை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு தேவையில்லாமல் பணம் கொடுக்கறது, தெரியாமல் கொடுக்கறது, தெரியாமல் ரொட்டேஷன் வாங்க, இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் அவமானத்தை தேடித்தரும். ஸோ அதனால் யாராவது வீட்டில் ஒருத்தர்கிட்டையாவது நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஐடியாஸ் எதாவது வேண்டாம்னு சொன்னால் அதை விட்டுருங்க. இந்த காலகட்டத்தில் இந்த 2.5 வருஷம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக ஒரு விஷயத்தை ஸ்லோவாக போனாலுமே அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கண்டிப்பாக தனுராசி காலங்கள்லாம் வந்து உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்களில் வந்து நமக்கு ஃபேவராக செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுயஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன்
மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் வந்து உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை வந்து இந்த மாதம் வந்து துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சேர்ந்து சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாய், சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வந்து வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை. அன்றைக்கி தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது வந்து மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் இது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். தனுசு ராசிக்கு இப்போ நான் பேசுகிறத ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஏற்கனவே பேசினதை டெலீட் பண்ணிடுங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல குரு இருக்கார். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அடுத்தவங்க நல்லது சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. இவன் எனக்கு நல்லது சொல்கிறானா கெட்டது சொல்கிறானா. இதுக்கு காரணம் என்னென்னா, சனியின் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால. இதில் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உடம்பும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சனி செவ்வாய் சேர்க்கை, உடம்புல ஏகப்பட்ட அசதி இருக்குது. நிறைய மாற்றங்கள் உடம்பில் ஏற்பட்டுருக்கு. உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. அதுவும் நீங்கள் வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உடம்பில் அசதி, உடம்பில் வந்து அசௌகரியங்கள் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. அதனால் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. அதே சமயம் நீங்கள் படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால் மாதம் முற்பகுதியில், அதாவது அப் டு 15th மே, அது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டைம். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பாற்றலை வெளிப்படுத்துவார்கள். அறிவியல் பூர்வமாக சிந்திப்பாங்க. இது அப்பா அம்மாக்கே, பெற்ற தாய் தந்தையருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஆற்றல் இந்த குழந்தைகளுக்கு இருக்குது. அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். குறிப்பாக இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, சுயதொழில் செய்பவர்களுக்கும் சரி, கடன் ரீதியான முயற்சிகளில் சற்று தேவையில்லாத அபவாத பெயர் ஏற்படும். 6ஆம் இடத்துல சுக்கிரன், பொதுவாக சுக்கிரன் 6ல் இருந்தாலே செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு சுமக்கிறதுக்கான நேரம் இது. அது 6ஆம் இடம்ங்கிறது வந்து கடன் ரீதியான முயற்சிகளிலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதி 14ஆம் தேதிக்கு மேலே, 11ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சி, 14ஆம் தேதிக்கு மேலே சூரியன் பயிற்சி ஆகும்பொழுது சனியின் பார்வையில் சூரியன் வரதுனால, பித்ருக்காரகன் பித்ருஸ்தானாதிபதி சூரியன் சனியின் பார்வையில் வரதுனால உங்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அது வந்து பித்ரு தோஷத்தை ஏற்படுத்துறது. எல்லா ராசிக்குமே ஏற்படுத்தும், ஆனால் உங்களுக்கு ஜாஸ்தி அது. ஏன்னா 9ஆம் வீட்டு அதிபதி சூரியன் சனியின் பார்வையில் வரார், பாதகாதிபதியின் பார்வையில். இதனால் உங்களுக்கு தந்தை மூலமாக சில தேவையற்ற மனஸ்தாபங்கள் வரும். தந்தைக்கும் உங்களுக்கும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதி உங்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் வரும். இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக கடுமையான அலைச்சலை சந்திப்பார்கள்.
நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. அதனால் அலைச்சலை செஞ்சுருங்க, அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுங்கள். சாதாரணமாக ஒன்றும் இல்லை, வீட்டில் உங்கள் அம்மா வந்து கருவேப்பிலை வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டு திரும்பினோடனே 2வது வீட்டில் மளிகை கடை இருக்குது, நாயர் கடை இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு நாடார் கடை இருக்குன்னா அங்கே போகாதீங்க, தள்ளி போங்க, நடந்து போங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் நடங்க. அதாவது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தம் வேர்வையாக சிந்த வேண்டும். அதுக்கு நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்கூடாது. எனக்கு இது நான் போய் வேலை பண்ணிட்டு வந்தால் எனக்கு இது கொடுக்கணும் அது கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி வாலண்டியராக அடுத்தவங்களுக்கு வேலை பண்ணுங்கள். இது ஒரு சூக்ஷ்மமான பரிகாரம். இதை பண்ணிட்டீங்கன்னா சனியுடைய அர்த்தாஷ்டம பாதிப்பு உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை கொடுக்காது. ஆனால் அது பண்ணலை அப்படின்னா உடம்பை படுத்து வச்சிரும், உங்களுக்கு நிம்மதி இருக்காது, உடம்புல அவ்வளவு ரோகத்தை கொடுத்துரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, சிலருக்கு வேலை இழப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஒன்றா உடம்பு படுக்க வைக்கும், இல்லாட்டி வேலையை போக்க வைக்கும். இதுதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இது எல்லாமே இந்த மாதம் 11ஆம் தேதியோடு முடிஞ்சிடும். 11க்கு மேலே குருவோடைய பயிற்சி எப்படி இருக்க போகிறதோ அதனுடைய பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். குரு பயிற்சி 8ஆம் இடத்துக்கு போக போகிறார். ராசிநாதன் குரு அஷ்டமஸ்தானத்தில் போய் மறைஞ்சாலும் அவருடைய பார்வை பலம் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு கிடைக்கும் ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே. ஸோ உங்களுக்கு தொழில் ரீதியாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பணபலம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் புதிய உறவுகள் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மாதம் வந்து பல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக ஸ்ரீருத்ரம்னு சொல்லக்கூடிய மந்திரம் சிவனுக்கு உண்டான உன்னதமான மந்திரம். அந்த உன்னதமான மந்திரத்தில் மிருத்யுஞ்சய மந்திரம்னு ஒன்று இருக்குது. திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உர்வாருகமி வபந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதா ஆத்து. இந்த மந்திரத்தை யூடியூப்பில் கேளுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூட கேளுங்க. இந்த மந்திரத்தை படிக்க தெரிஞ்சவங்க, சொல்ல தெரிஞ்சவங்க டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 12 தடவையாக சொல்லிடுவாங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கும் தடுமாற்றங்கள் விலகும், உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுதலை கிடைக்கும், எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும், அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள், இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை இந்த மாதம் துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு.
மே 14ஆம் தேதி அன்னைக்கு, அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா, மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை அன்னைக்கு தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அது வேலையும் கிடைக்கும். தந்தை விஷயத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான நேரம். ஏன்னா சூரியன் 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். பித்ருக்காரகன் பித்ருஸ்தானத்துக்கு வராரு, சனியால் பார்க்கப்படுகிறார். இந்த பித்ருக்காரகன் பித்ருஸ்தானத்துக்கு வர்றதுங்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. அதனால் சனியால் பார்க்கப்படுறது அதில் கொஞ்சம் சங்கடத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். உறவுகள் விஷயத்தில் நீங்கள் கோபத்தில் இருக்கீங்க. யார் மேலே கோபம்னு உங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. ஆனால் எல்லார்கிட்டையும் சண்டை. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பலருக்கு உறவுகளோ நண்பர்களோ ரெக்கமெண்டேஷனில் வேலை வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு எதிர்பார்த்துருப்பீங்க. அது வேலை வரும் 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 இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும், இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும்னு உட்காந்துருப்பீங்க. ஆனால் அங்கேருந்து ஒன்றும் கன்ஃபர்மேஷன் வரல. ஆனால் அடுத்த இடத்துல ரெக்கமெண்டேஷனோட வேலை காத்துட்டுருக்குன்னா அந்த இடத்துல போய் அப்ளை பண்ணுங்கள், சேர்ந்துக்கோங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிடிவாதத்தில் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு அந்த இடத்துல தான் வேலைக்கு சேருவேன்ட்டு. அப்படி கிடையாது. எங்கே முதல்ல வேலை கிடைக்குதோ அங்கே சேர்ந்துக்கோங்க. ரெக்கமெண்டேஷன்லேருந்து வேலை கிடைச்சதுன்னா நல்லது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களின் உதவி அவசியமான ஒன்று. ஆனால் அவங்கக்கிட்ட தான் நீங்கள் சண்டை போடுறீங்க. அதே சமயம் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் மே 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை. கன்னிராசிக்கு சந்திராஷ்டமங்கிறனால சந்திராஷ்டமத்தன்னைக்கு அந்த 14லேருந்து 16ங்கிறது சந்திரன் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நாட்கள். அன்றைக்கி அமாவாசையும் கூட 16ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தம்பி தங்கைகளால் உதவிகள் கிடைத்தாலும் அவங்கள நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீங்க. அந்த தப்பை பண்ணிடாதீங்க. நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்க ஏமாற்றுவாங்க. யாரை நம்பாமல் உதாசீனப்படுத்துகிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும். இளம் வயது தம்பதிகள் கல்யாணம் ஆகிடுது சார், ஒரு 1.5 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, எங்கள் மாமியார் பிடுங்கிட்டே இருக்காங்க, எங்கள் அம்மாவுமே கேட்குறாங்க, என்னடி இது விசேஷம் இல்லையான்னு கேட்குறாங்க அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கணுமே தவிர அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது உங்கள் கையில் கிடையாது. இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி வம்ச விருத்தி ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். ஏன்னா இந்த சூரியன் சனி பார்வையில் வரும்பொழுது பித்ரு தோஷம் ஏற்படுகின்றது. அந்த சமயத்தில் இந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஜூன் மாதம் பிறந்து ஜூன் 15 தேதிக்கு மேலே தான் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவரை பொறுமை காப்பது அவசியம். அதே சமயம் உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்க முயற்சியில் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லது. அவங்க சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அவங்கக்கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்கள் முதல் 4 நாள் 10 நாளில் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது சண்டை போடணும். அவன் எவனாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு படத்தில் சொல்ல, எவனாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வெட்டுவேன், எவனாக இருந்தாலும் வெட்டுவேங்கிற மாதிரி, எவனாக இருந்தாலும் நான் கத்துவேன், எவனாக இருந்தாலும் நான் சண்டை போடுவேன் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய நட்புகள் ரீதியான முயற்சிகளில் அந்த நட்புகளையும் நம்பாதீங்க.
யார் கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு சார் அப்படின்னா கூட அவங்க பேர்லேயும் ஒரு சந்தேக கண் வைப்பது நல்லது. ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு துரோகம் செய்வதற்கு தயங்க மாட்டாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் செலவுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும். ஆனால் சூரியன் 9ஆம் இடத்துக்கு போகும்பொழுது விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எதிர்ப்புகள் வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப தலைவிகளுக்கு மாத முற்பகுதியில் எப்படியோ ஓரளவுக்கு பணம் வந்துடும். மாத பிற்பகுதியில் 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கும் பொழுது ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஆனால் குரு பார்வை ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே பயிற்சி ஆகும்பொழுது, குரு பார்வை விலகும்போது பணப்பற்றாக்குறை நீங்கள் மே 15லேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் வீட்டில் சில தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். மருதமலை முருகையா அப்படின்னு ஒரு பாட்டு வரும், மருதமலை மாமணியே முருகையான்ட்டு. அந்த பாட்டை முடிஞ்சால் கேளுங்க, முடிஞ்சால் மருதமலைக்கு போயிட்டு வாங்க. முருகனின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். முருகனின் அருளால் உங்களுக்கு துரோகிகளையும் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும், அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் எப்படி சொல்லணும்னா, கடந்த காலத்தில் உங்களுக்கு தனஸ்தானத்தில் ஒரு இன்கம் வந்திருக்கும். அதே மாதிரி புதுசாக ஒரு வண்டி வாங்கியிருப்பீங்க, இல்லை ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, இல்லை அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது எது மூலிமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, ஏதோ ஒரு லோன் எடுத்து வாங்குற மாதிரி ஒரு விஷயங்கள் இப்போ நடந்திருக்கும். ஓகே, நிறைய பேர் திருமணத்துக்கு உண்டான ஒரு விஷயங்கள் எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே ஒரு இழுபறி ஆயிருக்கும், பிரச்சனையாயிருக்கும். ஓகே, இப்போ இந்த மே மாசத்துல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. 100% இப்போ நீங்க கடன் வாங்கின விஷயங்கள் அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிலிட்டிஸும் கொடுப்பாரு கடவுள். ஆனா சனி சமசப்தம பார்வையா கன்னி ராசி மற்றும் லக்னத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் மந்தம், ஒரு லேட்டு, நம்ம யோசிக்க உடல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒத்துழைக்காது. எவ்வளோதான் நம்மளுடைய தாட்ஸ் ரொம்ப ஸ்பீடாக இருந்தாலுமே உடல் ஒத்துழைக்காது. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு விஷயத்துக்கு ஒரு 4 தடவை 5 தடவை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு 100% சனி மந்தமாக இருந்தாலும் லேட்டாக இருந்தாலும் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அவர் எல்லா ஹெல்ப்பும் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு திருமணம் சார்ந்த ஒரு விஷயங்கள், உங்களோட லவ் விஷயங்கள், ப்ரொபோசல்ஸ் அண்ட் அது வீட்டில் சொல்ல போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மந்த் உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு மந்தாக இருக்கும். அதே மாதிரி புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச உங்களுடைய விஷயங்கள், பிளானிங் எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது. இந்த ஜூனுக்கு அப்புறமே ரொம்ப ஃபேவராக இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். பொதுவாகவே நீங்கள் ரொம்ப கால்குலேட்டிவ். அப்போ அடுத்தது ஒரு கால்குலேட்டிவான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் திருமணம், வேலை, கரியர் க்ரோத்து, உங்களுக்கு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வரப்போகுது. புது விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுதுன்னு தான் சொல்ல முடியும். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டம்
உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பராக இருக்க போகுது. இந்த மாதம் அடுத்த ஜூன் மாதத்துக்கு அப்புறமாவே சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா குரு மாறுவதற்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி அதற்கான ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுத்துருவார். ஸோ மற்ற கிரகங்களாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஒரு சில சின்ன தடங்கள் சனி மூலியமாக நடந்தாலும் மற்றவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கன்ஜெக்ஷன்ஸ் வரும்போது எல்லா மாற்றமும் உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கும். சுய ஜாதகத்தை பார்த்து அதை மாற்றிக்கோங்க. ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் வீட்டில் சொல்லும்போது அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா 1க்கு 4 தடவை விசாரிச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கும். மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்களில் வந்து நமக்கு ஃபேவராக செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு மாதமாக, என்ன ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மே 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் இந்த ஒளி தத்துவம் எப்படி இந்திய வேத ஜோதிடத்தில் அறிவியல் சார்ந்த முறையில் யூஸ் ஆகுது, எது மாதிரி விஷயத்தில் வந்து அது செயல்படுகிறது, எது மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுடைய கர்ம பலனை போன ஜென்மத்தில் செய்த நம்ம பாவ புண்ணியங்களை வந்து நல்ல கர்மாவாகவும் தீய கர்மாவாகவும் செயல்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவமாகவும் உருவெடுத்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கன்னிராசிக்கு மே 2026 எப்படி இருக்க போகுதுங்கிறது ஆண்டு கிரகத்தை வைத்து மாத கிரகத்தின் வைத்து நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், புதன் வந்து கன்னிராசியோட அதிபதியாக இருந்து மாதம் முதல் 2 வாரம் 8ஆம் இடத்துலையே இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், மே 15க்கு அப்புறம் அவருக்கு பிடித்தமான சுக்கிரனோட வீட்டுக்கு 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். ஸோ இதிலிருந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மே செகண்ட் ஹாஃப் வருகிறது. ஏன்னா ராசி அதிபதியே சுக்கிரனோட வீட்டில் பாகிஸ்தானத்துக்கு போகிறது அருமை. அதே சமயத்தில் சூரியனும் பாருங்கள், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடந்த ஏப்ரல் மாதத்திலேருந்து பல பிரச்சனைகளும் எதையுமே வந்து வேகமாக செயல்படாமல் எல்லாமே மெதுவாக சென்று கொண்டு கிணத்துல போட்ட கல் மாற இருந்து சில விஷயங்கள் நடக்காமல் காத்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மே 15ஆம் தேதிக்கு மேலே டக்குன்னு எல்லா விஷயங்களும் வேகமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டை பெறக்கூடிய அமைப்பாக 2026 மே 15க்கு அப்புறம் சூரியனோட பயிற்சியும் அருமையாக இருக்கிறது. அதே மாதிரி செவ்வாய், ரொம்ப ரிஸ்கான செவ்வாய் பாருங்கள், 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் மிகவும் முக்கியமான கிரகம். யாருக்கு? கன்னிராசிக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கிரகமாக இருக்கிறார். 8ஆம் வீட்டு அதிபதி அட்டமாதிபதியாக வருகிறார். ஸோ அவர் வந்து 7ல் இருந்து அவரும் மே 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது என்ன ஆகுது, சூரியனும் சுக்கிரனும் 8லேருந்து விலகி 9க்கு போகிறாங்க. ஆனால் இவருக்கு 8க்கு வரார். ஸோ அப்படிங்கிறப்போ சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்து இன்னொரு சில விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது. கொஞ்சம் சொத்து 8ஆம் வீட்டு அதிபதி 8ல் வந்து ஆட்சியோடு இருக்கிறனால
ஷேர் மார்க்கெட், சொத்து, உயில், மனைவி மூலமாக, மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, பார்ட்னர்ஸ் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் எல்லா சஞ்சாரமும் நல்லா இருக்கும்போது குரு பாருங்கள் 10ஆம் இடத்துலேயும் நீடித்திருக்கிறார். ஜூன் மாதம் வந்து 11ஆம் இடத்துக்கு வரார். ஸோ 11ஆம் இடத்துக்கு குரு வருவது அருமையான விஷயம். ஏன்னா 11ஆம் இடத்துல கடகத்தில் உச்சம் பெற்று லாபத்தை கொடுக்க போகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஸோ அதுக்கு வேணுங்கிற மிக முக்கியமான சில ஃபவுண்டேஷனான விஷயங்கள், அடிப்படையான விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக மே 15க்கு மேலே சில ஆரம்பகட்ட அமைப்புகளை தரக்கூடிய நிலைமையில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்புகள் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து ஜூனுக்கு மேலே சில பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அது வந்து மேவோட கடைசி 2 வாரத்திலே அது உணர்ந்து அதுக்கு வேணுங்கிற சில செயல்களையும் அதுக்கு வேணுங்கிற சில அமைப்புகளையும் உருவாக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதை நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணி அதுக்கு வேணுங்கிற பெனிஃபிட்ஸை நீங்கள் கண்டிப்பாக வயது வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளம் நபர்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், மூத்த குடிமகர்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும், அந்த 11ஆம் இடத்துக்கு போகக்கூடிய ஜூன் மாதம் போகக்கூடிய அந்த குருவோட விஷயத்துக்கு வேணுங்கிற அந்த அடிப்படையான சில விஷயங்கள் சுக்கிரன் 9ஆம் இடமும் புதன் 9ஆம் இடத்துக்கும் போய் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், நல்ல ஒரு சில விஷயங்கள் டக்குன்னு நடந்து முடிஞ்சு என்னோடய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி அமைச்சதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கக்கூடியது இருக்கிறதுனால கவனமாக அதை நீங்கள் கையாள வேண்டும். மற்றபடி பார்த்திங்கன்னா சனி 7லேயே இருக்கிறார். இப்போது ஏப்ரல் மாதம் முழுவதும் சனியும் செவ்வாயும் 7ல் சேர்ந்து குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பங்குதாரர்களிடையே நண்பர்களிடையே சில அதிருப்திகள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுங்கிற சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து பழைய சஞ்சலங்களும் மனக்கசப்புகளும் நீங்கி ஒரு உற்சாகத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. வீட்டுக்கு ஒரு வீடு கட்டி வீடு புண்ணியாச்சனை பண்ணி போகக்கூடிய அமைப்பு, ஒரு புது வண்டி வாங்கி மனமகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, இது மாதிரிலாம் நல்லா உத்வேகமாக எண்ணங்கள் வந்து அதுக்கு வேணுங்கிற திட்டங்களை தீட்டி அதுக்கு வேணுங்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் அமைந்து ஒரு அருமையான விஷயங்களாக மே மாதம் கடைசி வரை மிடில் இருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் மே வந்து அற்புதமான ஒரு மாதமாக ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் பட்ட பாடெல்லாம் ஓரளவுக்கு மறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு மே மாதம் 2026 கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சுங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தில் உங்களோட ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, ராசி தான் கன்னிராசி, லக்னம் என்ன, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கார், ஸ்தானபலம் இருக்கா, திக்பலம் இருக்கா, திருக்பலம் இருக்கா, நீங்கள் வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, அஸ்தமா, சித்திரை நட்சத்திரமா, இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின பொதுவான கோச்சார பலனில் எப்படி இருக்கார், எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லைஃப் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் லைஃப் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் போனோம்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், எது மாதிரி வளைவுகள் தென்படுகிறது, எந்த சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், எந்த நேரத்தில் அது நடக்கிற மாதிரி இருக்குது, நம்ம லேட் ஆகிற மாதிரி இருக்கா, இம்மிடியேட் ஆகிற மாதிரி இருக்கா, எப்போ நம்ம வந்து வேலையை மாறலாம், எப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து நம்ம தாண்டி வருவோம். அதே மாதிரி கல்யாண விஷயங்கள், குழந்தை பேறு விஷயங்கள், தொழில் விஷயங்கள், தொழில் முன்னேற்றங்கள், வேலை மாற்றங்கள், எது மாதிரி துறையில் போகலாம், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, வெளிநாடு எப்போ போகிறோம், படிப்பு, மேற்படிப்பு, கல்யாணம், காதல் திருமணம், அரேஞ்ச் மேரேஜ், இது மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா இந்திய வேத ஜோதிடத்தின் அடிப்படையான அந்த ஒளி தத்துவம் மூலமாக அறிவியல் சார்ந்த முறையில் ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரமாக இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி இருக்குது. அது மூலமாக நாம் மிகைப்படுத்தாமல் தேவையற்ற விஷயத்துக்குள்ளே போகாமல் ஒரு கிரகம் ஒரு மாதிரி இருந்தால் நம்மளுடைய போன ஜென்ம பிறவி கர்மா எப்படி செயல்படுகிறது, எது மாதிரி தாக்கத்தை நமக்கு கொடுக்க போகிறது, பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்தது, இப்போ ப்ரெசண்ட் எப்படி போயிட்டுருக்கு, அடுத்து வரக்கூடிய இமீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, நம்ம எது மாதிரி சாய்ஸ் நமக்கு இருக்குது, எது எடுக்கிறது நல்லது, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, டைமிங் மிஸ் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது, எந்த டைம் நமக்கு நல்லா இருக்குது, இதையெல்லாம் நம்மளுடைய அற்புதமான தெய்வம்சம் பொருளிய ஞானிகளால் அருளப்பட்ட இந்த கலையை துல்லியமாக மிகைப்படுத்தாமல்
பரிகாரங்கள் அது மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகள் எல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு எடுத்து அது நம்மளோட வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள், டைம்லைன்ஸ், அதுக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு நாம் உபயோகப்படுத்தி கொண்டால் தேவையற்ற பண விரைவு, பண செலவு, சமய செலவுகள், தேவையற்ற விரயங்கள், மன சஞ்சலங்கள், மனக்கசப்புகள், தோல்விகள், விரக்திகள், இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கர்மா என்னங்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லைஃப்பை அலைன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் எதிர்நீச்சல் போடாமல் கொஞ்சம் ஈஸியாக ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் மன விரக்திகள் இல்லாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா வந்து குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் பொதுவாக வந்து இந்த லாஸ்ட் ஒரு 2.5 years to 3 years வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ஆயிருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஜுவல் பிளச் பண்ண இதை வந்து நிறைய சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இதை சொல்லி அடுத்தது என்ன நடக்கும்னு நான் சொல்லிடுறேன். சொத்து, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலை விடுறது, அதாவது என்னென்ன நடக்கக்கூடாதோ எல்லாம் அப்படியே தொடச்சி வலிச்சுட்டு போயிருக்கும். பணம் வரும், ஒரு சைடு வரும், அப்படியே அதுக்கு மேலே செலவாகும். கடன் மேலே கடன், கடன் மேலே கடன், டாப் அப்பு, இப்படியே ஒரு ரொட்டேஷன்ல இருந்திருப்பீங்க. நினச்சி பார்க்கக்கூடாத எல்லா பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு 3-12, ஓகேங்களா. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல இருந்து, ஓகே 7ல் தானே நிற்கிறாரு அப்படின்னா உங்களுடைய சனி வீட்டுக்கு வந்து குரு பாவி, அவர் வந்து 7ஆம் இடத்துல இந்த பாவியோட பார்வை தான் கொடுத்துருப்பாரு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறது, நம்ம இதை வந்து எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்து இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 6ஆம் இடத்துல இருந்த குரு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் கொடுத்துருப்பாரு. ஏன்னா வந்து பாவிகள் மறைந்தால் நல்லதான, குருவே வந்து மறைந்தாலும் அதற்கான ஒரு விஷயங்கள் கொடுப்பாரு. 6ஆம் இடம் வேலைகளை செஞ்சிருப்பார். கடன் வாங்குறது, கடன் மூலியமாக பிரச்சனைகளை சந்திக்கிறது, அது மூலியமா கோர்ட்டு கேஸ், ஸ்டே ஆர்டர்ஸ் இந்த மாதிரி போறது. அதே மாதிரி 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை. நிறைய பேருக்கு அதுதான் நான் சொன்னேன், அந்த வேலை வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும். நிறைய பேர் வந்து வேலை மூலியமா நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். நாடு விட்டு நாடு வர்றது, இப்போ உங்களுக்கே தெரியும் உலக ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது மூலிமா எத்தனையோ பேர்த்துக்கு வந்து வேலை போயிருக்கும். அதில் முக்கியமாக இந்த மகரம் கும்பமெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இவங்க மட்டும்தான் வந்து கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து 7ஆம் இடத்துல குரு வர்றாரு. 7 அப்படின்னாலே வந்து சூப்பர். ஸோ ஆல்ரெடி வந்து 10 அப்படிங்கும் உங்களுக்கு தொழிலை கை வச்சு 6ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையை பார்த்துருப்பாரு. அப்போ வந்து 6ங்கிறது இந்த 10 தொழில் மூலியமாக கடன், தொழிலில் பிரச்சனை, தொழில் மூலியமாக கோர்ட்டு கேஸ். இது இப்போ அது வந்து 7ஆம் இடத்த பார்வையாக பார்க்கும்போது உங்களுடைய அடுத்து 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய மூத்த சகோதரன் மூலியமாக ஒரு நன்மை, மாமனார் மூலியமாக ஒரு நன்மை, அதே மாதிரி வந்து உங்களுடைய லாபம் எல்லாமே நடக்க போகுது. ஸோ இந்த ஜூன் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த கிரிட்டிக்கல், அதுக்குண்டான பிளானிங், ஒரு தெளிவு எல்லாமே இந்த மாதம் நடக்க போகுது. ஸோ அந்த கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு விடிவு காலம் வந்து அதுக்கான ஒரு தன வரவு, எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னதான் குரு 6ல் மறைந்தாலும் ஒரு ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். அது மூலியமாக வந்து கொஞ்சம் டென்ஷன் அலைச்சல் இருந்தாலுமே இப்போ அந்த தெளிவுபடுத்தி வந்து உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இன்னும் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துல தான் உங்களுக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்குள்ளே வந்து நிறைய பேருக்கு வேலை இல்லைன்னா வேலை கிடைக்க போகுது. ஸோ குரு நல்லது பண்ண போகிறாரு. அதே மாதிரி மற்ற கிரகங்களோட கன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த பார்வைகள் மூலிமா உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்கள் தரப்போகுது. ஸோ இப்போ தான் உங்களுக்கு 7 நாட்டு சனிலேருந்து நீங்கள் விடுவிச்சாலும் ரொம்ப நல்லது நடக்க போகுது. ஸோ இந்த காலகட்டத்தை நல்லா ஹேண்டில் பண்ணுங்கள், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா நல்லதும் இனிமேல் தான் நடக்க போகுது மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு. மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், கீழே என்னோட நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி, பிரசனம் படி நம்ம பார்க்கலாம்.
ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்ல நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்கள்ல வந்து நமக்கு ஃபேவரா செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க, பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுயஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.